ஹலோ மக்களே! உப்மானா யாருக்கு தான் பிடிக்காது? யாருக்குமே பிடிக்காது. ஆனா, நான் சொல்லிக் குடுக்குற ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆஸ் யூசுவல் நம்ம வந்து கடாய வச்சுட்டு, எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், வெங்காயம் இது எல்லாத்தையும் நீங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ண போறது பார்த்தீங்கன்னா, நெய். நெய் இஸ் த மேஜிக் இன்கிரீடியன்ட். ஸோ வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம், நான் வந்து 1 1/2 கப்பு வந்து உப்புமா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க ஃபேமிலிக்கு தேவையான அளவு நீங்க குவான்டிட்டில எடுத்துக்கோங்க. நல்லா வதங்குனதுக்கப்புறம், இப்போ வந்து நான் 1 1/2 டம்ளர் வந்து உப்புமா ஆட் பண்ணிக்கிறேன். இத வதக்கும்போதே பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறக்கு. மணல் மணலா நெய் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இது ஒரு கலர்ஃபுல்லான உப்புமா மாரி அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் தாராளமா ஒரு 1 1/2 ஸ்பூன் நெய் வந்து இந்த டைம்ல வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா எல்லாத்தோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து தண்ணி ஊத்திக்கோங்க. 1 1/2 கப்புக்கு வந்து 3 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இத வந்து லிட் போட்டு நல்லா மீடியம்ல வந்து நம்ம வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் திரும்பவும் 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ண போறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலா ஆட் பண்ணிக்கலாம். இதில கலருக்காக நான் வந்து லைட்டா வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஆப்ஷனல் தான். கம்பல்சரி கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈவனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து விட்டதுக்கப்புறம் எடுத்து வந்து சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டான உப்மா ரெடி.